வணக்கம் and welcome back to the show. Today trendingல இன்னைக்கு ட்ரெண்டிங்கா என்ன விஷயம் போயிட்டு இருக்கு அப்படினு பார்த்தறலாமா. So first of all இந்த சினிமா அப்படினு எடுத்துக்கிட்டாவே மோஸ்ட்லி வந்து நடிகர்கள் நடிக்கக்கூடிய படங்களை தாண்டி அவங்களோட பர்சனல் லைஃப் பத்தி தான் அதிகமா பேசிட்டு இருப்பாங்க. அதுலயும் சோஷியல் மீடியால நிறைய பேரை பத்தி ரூமர்ஸ் தான் அதிகமா வந்துட்டு இருக்கும். அதுலயும் இப்போ வந்து இந்த செகண்ட் மேரேஜ் பத்தின அதிகமான சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு அப்படினு கூட சொல்லலாம். அதுலயும் மேரேஜ் பத்தி சொன்னாலும் பரவாயில்லைங்க. நிறைய பேர் வந்து டைவர்ஸே ஆகாம சேர்ந்து நல்லா தான் வந்துட்டு இருப்பாங்க. அவங்கள கூட வந்து அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்களாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து ரூமர்ஸ் பேசிட்டு இருப்பாங்க. அதுலயும் ரீசெண்டா நம்ம காஜல் அகர்வால்லாம் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு நியூஸ் வெளியாயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்களே விளக்கம் கொடுத்தாதான் அவங்க லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்ற விஷயமே நமக்கு கன்ஃபார்மா தெரியும். அப்படிதான் நடிகை மீனா வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி ரீசெண்டா ஷேர் பண்ணியிருக்காங்க. சோ நடிகை மீனா அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அன்புள்ள ரஜினிகாந்த் அப்படின்ற படத்துல குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி அதுக்கப்புறம் பிரபலமான நடிகையா மாறினவங்க தான் நடிகை மீனா. இவங்க வந்து தமிழ், மலையாளம், தெலுங்கு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 120 படங்கள் வந்து நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நடிகை மீனா வந்து வித்யாசாகர் அப்படின்றவரை வந்து 2009ல மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு நயனிகா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்காங்க. சோ இப்படி ஒரு ஹாப்பியான லைஃபை லீட் பண்ணிட்டு இருந்த மீனாவோட லைஃப்ல தான் இந்த கொரோனா டைம் பீரியட்ல வந்து எப்படி மத்தவங்க லைஃப் எல்லாம் மாறிச்சோ அதே மாதிரி இவங்க லைஃபும் மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த டைம் பீரியட்ல நிறைய பேர் வந்து உயிரிழந்துட்டு இருந்தாங்க. அப்படிதான் வந்து மீனாவோட ஹஸ்பண்ட் வித்யாசாகருக்கு வந்து நுரையீரல் தொற்று காரணமா அவரும் உயிரிழந்துட்டாரு. அதுக்கப்புறமா மீனா வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியா ஃபுல்லா ஒரு பெரிய சர்ச்சை போயிட்டு இருந்துச்சு. அதுலயும் நிறைய பேர் வந்து மீனா பத்தின நெகட்டிவான கமெண்ட்டையுமே போட்டுட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கப்ப மீனாவே வந்து சொல்லியிருந்தாங்க நான் செகண்ட் மேரேஜ் எல்லாம் பண்ணிக்கவே கிடையாது அப்படின்னு சொல்லி. இருந்தாலுமே வந்து அவங்கள பத்தின நிறைய சர்ச்சைகள் போயிட்டே தான் இருந்துச்சு. சோ அதுக்கு இப்போ வந்து ரீசெண்டா அவங்க ஒரு வெல்கம் கொடுத்திருக்காங்க. என்னோட கணவர் வந்து இறந்ததுக்கு அப்புறமா நான் வந்து இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியா ஃபுல்லா நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. சோ அப்பெல்லாம் அந்த நியூஸை கேட்கிறப்ப நானும் என்னோட ஃபேமிலி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தோம். ஆனா எனக்கு இந்த இரண்டாவது திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையே கிடையாது. என்னோட ஒரே கனவு வந்து என்னோட பொண்ணு நயனிகா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மீனாவோட பர்த்டே வந்து ரீசெண்டா தான் வந்த காரணத்தினால அவங்க நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ அந்த இன்டர்வியூல தான் இந்த பிரச்சனை பத்தி பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம மீனா வந்து ரீசெண்டா சொன்ன இன்னொரு விஷயம் சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. சோ அது என்ன விஷயம் அப்படின்றதையும் இந்த வீடியோலயே சொல்லிடுறேன். அதாவது மீனா வந்து நிறைய நடிகர்கள் கூட எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையும் அவங்க கிட்ட காட்டி அவங்கள பத்தின சில விஷயங்கள்லாம் கேட்டிருந்தாங்க. அதாவது கண்டிப்பா வந்து போட்டோஸ் பார்த்தாவே நம்மளோட ஹாப்பியான மொமெண்ட்ஸ் எல்லாமே ஞாபகம் வரும். அப்படி நடிகை சௌந்தர்யா கூட அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோ காமிச்சு அவங்கள பத்தி கேட்டோன்னு மீனா ரொம்பவே எமோஷனல் ஆகி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த போட்டோ பார்த்தோன்னா அவங்க சொன்ன விஷயம் வந்து எனக்கும் சௌந்தர்யாக்கும் வந்து தொழில் ரீதியா நிறைய போட்டிகள் இருந்துச்சு. ஆனா அவங்க வந்து என்னோட ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாங்க. ரொம்ப நல்ல ஒரு மனிதர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க வந்து இறந்தது கேட்டு நான் வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டேன். ஏன்னா அந்த பிரச்சாரத்துக்கு வந்து சௌந்தர்யா கூட என்னையும் தான் வர சொல்லியிருந்தாங்க. பட் அப்ப எனக்கு சிச்சுவேஷன் சரியில்லாத காரணத்தினால நான் வரலன்னு சொல்லிட்டேன். ஒருவேளை நான் அவங்க கூட போயிருந்தேன் அப்படின்னா நானுமே வந்து இன்னொரு உயிரோட இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. அது மட்டும் இல்லாம மீனா இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரி சோஷியல் மீடியால வரக்கூடிய ரூமர்ஸ்னால வந்து நடிகர் நடிகைகளோட வாழ்க்கைகள் எவ்வளவு பாதிக்கப்படுது, அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத பத்தி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. சோ நீங்க வந்து இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம சொல்லிருங்க.